வணக்கம் முக்குருடர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பூலாம்பட்டிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்த ஒரு குட்டி ஆலப்புழானே சொல்லுவாங்க. இந்த இடத்த ஏன் குட்டி ஆலப்புழான்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற போட்டிங்கும் அந்த போட்டிங் பண்ணுற இடமும் தாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட நீங்கள் ஆலப்புழாவில் இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த இடம் கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் ரீச் ஆகணும்னா பைக்கில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகணும்னா ஒன்ஸ் நீங்கள் எடப்பாடி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்கும். அதனால் எடப்பாடி போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நான் மேட்டூர் வழியாக வரனாலும் மேட்டூர்லேருந்து இந்த இதுக்கு நீங்கள் வரலாம். இப்போ இந்த இடத்துல போட்டிங் 2 டைப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று டூரிஸ்ட் போட்டிங்னா இங்கே இப்போ நடத்துகிறாங்க. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் யூஸ்க்காக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் இங்கேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு. இப்போ அந்த 2 போட்டிங் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் டூரிஸ்ட் போட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் உங்களை சுற்றி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் போட்டிங் இருக்குல்ல, அது 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லா நேரத்துலையும் அது ரன் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ரேண்டமாக தான் ரன் பண்ணுவாங்க. அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸை கேட்டிங்கனாவே அதை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே மேக்ஸிமம் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட் போட்டிங் தான். அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மீன் எல்லாமே பிடிப்பாங்க. இந்த பெரிய ஏரி மாதிரி இருக்குல்ல, இதுலேருந்து மீன்லாம் பிடிப்பாங்க. அந்த பிடிச்ச மீன் எல்லாமே அவனுக்குள்ளே சின்ன சின்ன கடையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மீன் வேணும்னு கேட்டிங்களா, அப்போ அவங்களே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே சமைச்சும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சமைச்சு கொடுக்குறதுக்கு நிறையா சின்ன சின்ன கூடாரமாக மெஸ்ஸு மாதிரிலாம் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த போட்டிங் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னாவே இந்த ரோட்டு ஓரத்துலலாம் உயிர் மீனை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு இங்கே கொடுத்து கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ்லாம் அங்கேயே அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. தனியாக அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 100லேருந்து 120 தான் வரும். நீங்கள் மீன் வாங்கி கொடுத்து அதை க்ளீன் பண்ணி அவங்க சமைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்துக்குமே அன்லிமிட்டட் தான் இங்கே. இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இப்போ இங்கேருந்து புலாம்பட்டி போட் ஹவுஸ்லேருந்து மேட்டூர் போகிற ரூட் எடுத்திங்கன்னா, அதாவது கரெக்டாக இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காவேரி கிராஸ் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்கும். இந்த பிரிட்ஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே சரியான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இதில் 2 வீலர் மட்டும் தான் போக முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் 2 வீலர் மட்டும் தான் போக முடியும். இந்த பிரிட்ஜில் காரு மற்ற எந்த வெஹிக்கிள்ஸ் போக முடியாது. ஒன்லி 2 வீலர் மட்டும்தான் போக முடியும். அதனால் நீங்கள் 2 வீலரில் போகிறீங்கன்னா இந்த பிரிட்ஜை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும். அதனால் பூலாம்பட்டி போட்டிங் போகிற எல்லாருமே இந்த பிளேஸையும் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ ஏதாவது வெளி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா, ரொம்ப லாங்லேருந்து வர்றவங்கன்னா இந்த பிளேஸை மட்டும் நான் பார்க்க வரேன் அப்படின்ட்டு யாரும் வராதிங்க. ஏன்னா வந்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஏமாற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வழியாக போகிறீங்க, இல்லை மற்ற பிளேஸ்லாம் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் போகிறீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த பிளேஸை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். அதனால் இந்த ரூட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இப்போ அதை சுற்றி வர பிளேஸ்லாம் பார்க்க போகிறீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் முக்கூரோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.